கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? வேதம் சொல்லுங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுங்கள். இந்த நாளிலும் மீண்டுமாக 2வது தடவை இந்த சபையில் நான் வந்து இதோடைய வார்த்தை பாய்ந்தோட கிருபை செய்தார். என்னை அழைத்த பாஸ்டர் கரண் அவர்களையும் அவர் குடும்பத்தாருக்கும் பாஸ்டர் சங்கர் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்க அதோட நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். என் அன்பாக அழைத்து இந்த இடத்துல இதோட வார்த்தை பாய்ந்து கொள்ளும்படிக்கு அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கும் 2வது சபையாருக்கும் ஊழியக்காரருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நானும் என்னுடைய குடும்பத்தோடு வந்திருக்கிறேன் 2வது முறை. நான் போன முறை தனிமையில் வந்திருந்தேன். எனக்கு 5 பிள்ளைகள் மனைவியோடு சேர்ந்து வந்திருக்கிறேன். கர்த்தர் அதுக்கான வழிகளை திறந்திருந்தார். நாங்கள் 4 நாட்கள் இந்த தேசத்தில் வந்து நிற்கவும் ஊழியங்கள் செய்யவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் எனக்கு கேட்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தான் நாங்கள் எங்களோட கடைசி முடிவுக்கு வந்தவர்கள் எங்களோட ஆத்மாத்தோடு இருக்கும் பொழுது இருக்குமா இருந்தால் ஹல்லேலூயா ஆமேன். கணக்க பேச முடியாதங்க. அப்போ இங்கே இருக்கும்போது நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு என்னை மையப்படுத்தலை, கர்த்தரை மையப்படுத்துகிறேன். இதனாலும் பேசுறது நான் இல்லை, நான் இருந்தாலும் வார்த்தை தேவனுடையது. அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, அந்த வார்த்தை ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் அற்புதம் உண்டு, அந்த வார்த்தை அதிசயம் உண்டு. அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் புறப்படும் பொழுது விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே என்னை உங்களையும் நடத்துவாராக, என்னோட உங்களை பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயான்னு சொல்லி. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம எப்படிவதாக. நான் சிறிய ஒரு பாடல் ஒன்று பாடி நான் வார்த்தை கடந்து செல்கிறேன். நான் இதோட மையப்படுத்தி பாடின ஒரு பாடல், நான் எழுதின பாடல். நீங்கள் படிக்காதீங்க, நான் படிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்மாவே 2 மாதம் முன்பு இந்த பாடலுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதை விட ஒரு பெரிய சாட்சி, கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி தான் போன ஞாயிற்றுக்கிழமை. அது நான் ஜீசஸ் லவ்ஸ் மினிஸ்ட்ரி நெதர்லாந்தில் இருக்கிறது, அங்கே நான் ஊழியம் செய்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிறிஸ்மஸ் ஆராதனை செய்தோம். ஆனால் எல்லோரும் சபையார் சொன்னார்கள், பாச நெடுக்க நாங்கள் பாடின பாட்டு பாடுகிறோம், இதை வித்தியாச பாட வேண்டும் என்று சொல்லி. நான் நெபிக்கும்போது பாட தந்தார். அது வேறு பாடல், இது வேறு பாடல். இது ஆராதனைக்குரிய பாடல். அது கிறிஸ்மஸ் இயேசுவை குறித்து பிறப்பை குறித்த பாடல். ஆமேன். என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி, என் முழுமே அவரை துதி. தூதர்களே சேனைகளே கர்த்தரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். இது என் ஆத்ம பாசர் பாடின என் ஆத்மாவே நன்றி சொல்லு, என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி. இந்த ஆத்மா தான் நிறைந்திருக்க அநேக காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளே இந்த பாட ஒரு சில வரி பாடி நான் விவசாயத்தை கடந்து சொல்கிறேன், நேரத்தை இருக்கா படிக்க. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே நீ கர்த்தரை துதி. கரங்க தட்டி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே நீ கர்த்தரை துதி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே நீ கர்த்தரை துதி. தூதர்களே சேனைகளே கர்த்தரை துதியுங்கள், தூதர்களே சேனைகளே கர்த்தரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே நீ கர்த்தரை துதி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே நீ கர்த்தரை துதி. சூரியனை சந்திரனே கர்த்தரை துதியுங்கள், சூரியனை சந்திரனே கர்த்தரை துதியுங்கள். அக்கினிய கண்மலையே அவரை துதியுங்கள்,
அக்கினிய கண்மலையே அவரை துதியுங்கள். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே நீ கர்த்தரை துதி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே நீ கர்த்தரை துதி. அல்லேலூயா. இன்னும் 3-4 வரிகள் இருக்கிறது. இது போதும் நினைக்கிறேன் கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எடுக்க வாசிக்க வேண்டிய வார்த்தையோடு தியானிக்கிற வார்த்தையோடு நாங்கள் கடந்து செல்வோமாக. இந்த நாளிலும் ஆவி ஆத்மா சரீரம் அன்றைக்கு பாடல் போடும் கூடுதலாக தான் நாங்கள் பாடினோம். பாடல் மட்டுமில்லை, இந்த வார்த்தைகளை தியானித்து அதுக்குள்ள சத்தியங்களையும் அதுக்குள்ள நன்மைகளையும் அதுக்குள்ள வெளியேறப்பெற்ற முத்துக்களையும் நாங்கள் தேட வேண்டும். அல்லேலூயா. இது முத்து, வார்த்தை என்பது முத்தாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேனிலும் மதுரமும் தெளிதேனும் இருக்கிற வார்த்தையாக இருக்கிறதோட வார்த்தைகள். அல்லேலூயா. எங்களை கண்களை தெளிவாக்குறது, ஆத்மாவை விடுவிக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது, பேசும் பொழுது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா. இந்த ஆவி ஆத்மா சரீரம் மிக 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 முக்கியம். இந்த சரீரத்தை ஆண்டவர் மண்ணால் உருவாக்கினார், அதுக்குள்ளே தன்னுடைய ஜீவனை வைத்தார், அதுக்குள்ளே எங்களை உயிரை வைத்தார், ஆத்மா வைத்தார், அதுக்குள்ளே நாடு நரம்புகள் தசைகளை கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் யார்? நாங்கள் இல்லை. இது ஒரு வாடகை வீடு. இந்த சரீரமாய சபை தான் சபை. பாருங்கள், ஆவி ஆத்மா சரீரம். இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் என்ன தொடர்புனா தேவனோட தொடர்பு. ஆனால் சரீரத்துக்கு உலகத்தோட தொடர்பு. இந்த சரீரத்துக்கு காரியம்தான் மனிதன் இன்றைக்கு வாட்டி வதைக்கிறது. அநேக காரியங்கள் இந்த சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை இச்சிக்கிறது, வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இந்த ஆத்மா ஆவி தேவனுக்கு கதை தருகிறது. தாகிற சங்கக்காரன் சொல்லுறாய், என் ஆத்மாவை நீ என் கலங்குறாய். தேவனோக்கி காத்திரு. சரம் சொல்லுகிறது ஆத்மாவை பார்த்து. ஏன் என்ன கதை, ஏன் கலங்குறாய்? இந்த வானத்தையும் பூமியை கத்தர் நோக்கி நீ காத்திரு, அவர் நோக்கி பார். அப்படி என்ன சரீரம் இந்த பூமியில் இருந்தாலும் இந்த ஆவியும் ஆத்மாவும் மிக 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 முக்கியமானது. பாருங்கள், சரீரத்தை நாங்கள் ஒரு அடிக்கும் பொழுது நோகிறது, வலிக்கு குத்தும்போது நோகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது? ஆனால் ஆத்மாவை ஒரு மனிதன் காயப்படுத்தும் பொழுது வேதனைப்படும். அதுக்கு அடிக்க தேவையில்லை, குத்த தேவையில்லை. துக்கமான வார்த்தை சொன்னாலே முடிஞ்சிடும். ஆனால் சரீரத்தை அடித்தா நோகும், வலிக்கும், 2 நாளை முன்னே மறந்துவிடும். ஆனால் ஆத்மாவில் என்னோட வார்த்தைகள் சொல்லுவாங்க, குத்துறவு பேசுகிறார்கள், ஆத்மா வேதனைப்படுகிறது. சொல்லுவாங்க, 2 அடி அடிச்சுக்கொள், ஆனால் இப்படி கதைக்காத சொல்கிறோமா இல்லையா? ஆனால் வார்த்தை அத்தனை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அந்த வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, விடுதலை கொண்டு வருகிறது. வார்த்தையாக இருக்கிற பிதா, வார்த்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, வார்த்தையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அந்த வார்த்தையாக இருக்கிற தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் அவர். நான் பார்க்கும்போது சபையும் சரீரமும், கிறிஸ்துவும் சபையும், இந்த சரீரமும் சபையும் இணைந்திருக்கிறது. இந்த சரீரம் தான் சபை. இந்த ஒரு நாள் இந்த நாள் இந்த சரீரம் மண்ணுக்கு போய்விடும். இந்த சரீரத்தை 3ஆக நாம் பிரிக்கலாம். சாதாரண அர்த்தமாக சரீரம், ஆவிக்குரிய அர்த்தமாக சொல்லப்போனால் ஆலயம், ரகசியத்தை சொல்லப்போனால் மகிமை சரீரம். இந்த 2 சரீரம் நோன சொன்னது சரீரம் சொல்லுவாங்க. ஒரு மறுத்த பின்பு இப்போ இந்த சரீரத்தை இந்த பொடியாக அடக்கம் பண்ண போகிறீங்க. ஆத்மா சொல்ல மாட்டார்கள், ஆவியை சொல்ல மாட்டார்கள். அது 2ம் அது மந்திரத்துக்கு போய்விடும். ஆனால் சரீரமானது மகிமை சரீரமாக மாற வேணுமாக இருந்தால், ஆலயமாக மாற வேணுமாக இருந்தால் எங்களையில் தான் ஆண்டு தந்திருக்கிறார். பக்தி வித்தை அடைவதற்கும் பலப்படுத்துவதற்கும். எடுத்துக்கொள்வோம், எபேசியர் நீங்கள் வாசித்த வகை தான், அதால் போயெல்லாம் வந்திருப்பீங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒரு ஆள் சத்தமாக வாசித்து உதவி செய்யுங்க எனக்கு. கர்த்தர் வாசிப்பராக. எபேசியர் 5வது புத்தகம் 23.
கிறிஸ்து சபைக்கு வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்தில் தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். போதும். முதலாவது பவுல் எழுதுகிறார் சபையை குறித்து, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். முதலாவது கிறிஸ்து, கணவன், மனைவி, பிள்ளைகள். வேத ஒழுங்கு தேவனை கற்று தந்திருக்கிறார். அது மட்டுமில்லை, சபைக்கும் ஊழியக்காரராக தந்திருக்காண்டவர். இந்த சபைக்கு போதிப்பதற்கு, இந்த சபைக்காக யோசிப்பதற்கு ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் தந்திருக்கிறாண்டவர். இப்போ நாங்கள் யாவரும் இந்த தோட்டத்துக்கு வேலைக்காரர்கள். எஜமான் எங்களை பரலோகத்தில் இருக்கிறார். ஆனாலும் நீங்கள் நானும் அவருடைய வேலைக்காரர்கள். எத்தனை சொல்லுங்க நான் வேலைக்காரர்கள் சொல்லி. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பெரியவர்கள் சிறியவர் யாருமே இல்லை. ஆனால் வேலைக்காரர் இருக்கிற அநேகர். ஆனாலும் கிறிஸ்துவே ஒவ்வொருத்தருக்கும் எஜமானாக இருக்கிறார். அவருக்கு தான் வேலை செய்கிறோம். நாங்கள் ஒரு தோட்டம், ஒரு திராட்சை தோட்டத்துக்குள் நீங்கள் அனைவரும் நாங்களாம் வேலை செய்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சரமாய இந்த தோட்டத்தை பாதுகாப்பதற்கு இந்த சரத்தை சொந்தக்கார அவர் தான். அதாவது ஒரு கற்றுக்கொண்ட ஒரு காரியம் ஒன்று நான் சொல்லுகிறேன். ஒரு சபை கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவ வருகிற பவர் 25,000க்கு மேலே பவராக இருக்கலாம். அது அவ்வளோ பவர்ஃபுல். ஆனால் அந்த சரீரம் நாங்கள் அதுக்கு கீழே இருக்க சபைக்கு தலையாக இருக்க, அது கீழே இருக்க நாங்கள் அவயங்கள். இந்த அவயங்களிலும் ஒவ்வொரு பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. குறைந்த சொல்லப்பட்டு அவயங்கள் அவனுக்கு ஒரு அவயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அவயங்களுக்குள்ளே நரம்பு இருக்குது, இருதயம் இருக்கிறது, நுரையீரல் இருக்கிறது. ஒவ்வொரு தன்னுடைய வேலை செய்து கொண்டே போகிறது. அது எந்த மாற்றமும் இல்லை. சில ரத்தோட்டம் சீராக ஓடாட்டி ஒரு அவயம் நின்றுவிடும், ஹார்ட் நின்றுவிடும். அந்த ரத்தோட்டம் ஓடுவதற்கும் சாதாரண ஒரு நரம்பு தான் தேவை. சின்ன ஒரு நரம்பு, கண்ணுக்கு தெரிய நரம்பாக இருக்கலாம். ஆனால் பெரிய நரம்பும் இருக்கிறது. அது தன்னுடைய வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த பெரிய நரம்பு இல்லாட்டி சின்ன நரம்பு வேலை செய்யாது, சின்ன நரம்பு இல்லாட்டி பெரிய நரம்பு வேலை செய்யாது. ஆனால் அது பவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது சில வேளை அது பவர் வரும்பொழுது சில பீஸ் அடித்து அவ்வளோந்தான், ஆள் போய்விடும். இந்த சரீரை பாதுகாக்கும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய குமார் நம்ம இயேசு கிறிஸ்துவை தந்தார். அந்த சபை எங்களோட சபையை பாதுகாக்கு. நான் என்னோடய சபையை குறித்து பேசுகிறேன், என்னோட சரீரத்தை குறித்து பேசுகிறேன். எல்லாருக்கும் சரீரம் இருக்குது. இந்த சபை தான் சரீரம், சரீரம் தான் சபை. அப்போ இந்த நாட்களிலும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியம், எங்களுக்கு கிறிஸ்து எங்கள் சபைக்கு தலையாக இருக்கிற போல இந்த ஆவிக்கு, இந்த மாம்சமான சரீரத்துக்கும் கிறிஸ்துவே அதிகாரியாக இருக்கிறார், தலையாக இருக்கிறார். அதை சொல்ல, ஒரு கிறிஸ்துவ இருந்தால் புது சிஷ்யாகிறான், பழைய யாவும் ஒளிந்து போன. இப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது எங்களை புது சிஷ்யாக மாற்றுவதற்கு. அதுக்காக தண்ணியை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நாங்கள் கருப்பாக இருந்தோம், பாவத்துக்கு இருந்தோம். இரத்தத்தை கழுவி என்று இரத்தத்தினால் சோப்பா இரத்தங்களை கழுவி ஆண்டவர் வெண்மையாக மாற்றுற ஆண்டவர். அல்லேலூயா. கருப்பு பாவத்துக்கு இருந்தோம் நாங்கள். இந்த பாவத்தின் சமண மரணத்துக்கு வாழ்ந்த என்னையும் உங்களையும் இயேசு ரத்தம் கழுவி, அந்த சிவப்பா ரத்தம் எங்களை கழுவி வெண்மையாக்குறது. அதுதான் பரிசுத்தவான்கள். நீங்களும் பரிசுத்தவான்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், சாதனவர்கள் அல்ல, வெளியேறப்பெற்றவர்கள். அன்னைக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, இதில் கேட்டிருக்கோம், ஏனோ தான் வந்தோம், அப்படி அல்ல. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்துள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆனால் யாரையும் தெரிந்துள்ளாமல் அழைக்கிறது ஆண்டவர். எங்கேயோ கடத்தொழில் செய்த ஒரு பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். படிப்பறிவு இல்லாதவர். நானும் கணக்க படிக்கிறேன். வேந்தல் வச்சுள்ளது ஞானிகள் வெக்கப்படுதும் படிக்கு ஆர்த்தி ஆண்டவர் ஊழிஞ்சதுக்கு படித்து தான் பெற ஒன்று கட்டாயம் இல்லை. ஆண்டு தெரிஞ்சோட ஞானிகள் இல்லை, பைத்தியங்களை. பைத்தியத்தை படிக்க தெரியுமா, வாசிக்க தெரியுமா சொல்லுங்க? யாருக்கு பைத்தியத்தை யாருக்கு பண்ணிருக்கேன், ரோட்டில் கண்டிருக்கேன், நான் கண்டிருக்கேன் ஊரில். அவன் இன்னுமே தெரியாது. அப்படிப்பட்ட எல்லாமே போல் இந்த இன்னும் உங்களை ஆண்டவர் ஞானிகள் வெக்கப்படாத படிக்கு
தன்னோட வார்த்தையில பேச அழைத்திருக்கிற ஆண்டவர். ஞானிகள் தேவனோட வார்த்தை பேச மாட்டார்கள், பைத்தியக்காரர் தான் பேசுவாங்க. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு வருகிறார், யார் வேறான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் யார்? நாங்கள் யார்? பைத்தியக்காரர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக. நான் எங்களையும் யார் எப்போ எப்படி சொன்னால் பரவாயில்ல, பைத்தியக்காரன் சொன்னால் பரவாயில்ல, இல்லாட்டி திமிர் பிடிச்சவன் சொன்னால் பரவாயில்ல. நான் யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவில் இருக்கிறோம். பைத்தியக்காரர் தான், ஆனால் கிறிஸ்து தேவனோட வார்த்தை பேசுகிறவர்கள். அதே பைத்தியக்காரரை கொண்டு தான் அற்புதம் செய்கிறவர், அதே பைத்தியை கொண்டு தான் பேச வைக்கிற ஆண்டவர். எனக்கு பிடிச்சது பேதுவோட வாழ்க்கை. பேது தேவனை மறந்தவர், ஓடி ஒழித்தவர், எதுவுமே தெரியும். தேவனுடைய சித்த அப்படிக்க தடை பண்ணினவர். அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் கடைசி நாடுகளை மேய்ப்பாயா? அவர் பைத்தியக்காரர், படிக்காதவர். ஆனால் மற்ற யூத சொல்கிறாங்க, இவன் படிப்பறில்லாதவர்கள். எப்படி ஞானம் வந்தது? ஆண்டவர் ஊழியக்காரர் சொன்ன, எனக்கு பாஸ்டர் எல்லோ கவிதை எழுதுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, பாட்டு எழுதுகிறாங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இப்படியே ஞானம் தந்திருக்கிறாரு. நான் பெருமைப்படுத்தலை, கர்த்தரை மயப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த கிருபை, இந்த இடத்துல நிற்பதோட கிருபை, நான் பேசுவதோட கிருபை. அப்படி இந்த சரம சபையை பாதுகாப்பது தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சொன்னது போல் இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் உலகத்தில் எந்த வேலையும் இல்லை. அது தேவனோடு வைக்கிற உறவு மிக 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 முக்கியம். உலகத்தில் நான் வாழ்கிறேன், நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சரண் இருக்கிறது, கால் இருக்குது, கை இருக்குது. அது மட்டும் இல்லை, கண்ணானது சரத்துக்கு வெளிச்சமாக இருக்குதான். இந்த சரத்துக்கு மிக மிக முக்கியமானது கண். இது வெளிச்சமாக இருந்தால் தான் சர முழுக்க வெளிச்சமாக இருக்குது. கண் கட்டு போனால், கண் தெரியா போனால் என்ன நடக்கும்? பார்க்கும்போது எல்லாம் இருளாக தான் இருக்கும். கண்ணு மூடி பாருங்க, வெளிச்சமாக இருக்கா இருளாக இருக்கான்னு சொல்லி. அந்த இருள் தான் எங்களோட வாழ்க்கையில் இருக்குமா. ஆனால் கண் தெளிவாக இருந்தால் நான் பார்க்குற வாரெல்லாம் தெளிவாக இருக்கும். நான் சொல்கிற காரியம் ஒன்று போகிற இடத்துல மூக்கும் கண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சான். யாருக்கு அப்படி வருது? மூக்கு வச்சா கண்ணை பார்த்து இந்த கண்ணாடியை கலட்டு, எனக்கு தேவையில்லை, பாரமாக இருக்குது மூக்கில் இருக்கான்ட்டு. கண்ணாடி வச்சா நான் கண்ணாடி போட்டத்தான் பார்வை தெரியுமான்னு சொல்லி. ஆனால் மூக்கு வச்சா இல்லை, பாரமாக இருக்குது, கலட்டுண்டு. மூக்கு கலட்டிடுது, கண்ணாடி கலட்டிட்டுது. நடந்து போன பொழுது தடைப்பட்டு விழுந்தாச்சு, மூக்கு உடைஞ்சிது. உடனே இந்த மூக்கு உடைஞ்சாண்டு மூக்கு அழுதிச்சான். கண் சொல்லிச்சான், இதுக்கு தானே உனக்காக தான் நான் கண்ணாடி போட்டோன்னு சொல்லி. அப்போ கண்ணானது சரத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வர்றது, பார்வையை கொண்டு வர்றது, அதை பரிசுத்த ஆவியானவர். பவுலுடைய வாழ்க்கையில் ஓடி கண் தெரிந்த பவுல் தான், நல்ல ஞாபகங்களை கற்றுக்கொண்ட பவுல் தான். ஆனாலும் எல்லாம் தெரிந்த பவுலுக்குள்ளும் இருள் இருந்தது. என்ன இருள்? கொலை செய்கிற இருள். அது இருளை போகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கண்ணை இருளாக்கி மாம்சகரை நீங்கி ஆவிக்கிற கண்ணுகளை கொடுத்தார். தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பது, பேசுவதற்கு 14-15 நிருபங்களை கிட்டத்தட்ட பேதுரு எழுதியிருக்கிறார். இந்த ஞானம் எப்படி வந்தது? பைத்தியக்காரன் இந்த பவுலும் எல்லாம் தெரியும். நான் சொல்வார்கள் படித்து தான் ஒளிஞ்சோன்னு சொன்ன, நான் சொல்லுவேன் இல்லை, இதோட வார்த்தையை பட ஒளி செய்ய முடியும். இதுதான் என்னுடைய சத்தியமாக இருக்கிறது. படித்து தான் ஒளி செய்யணும்டா. இப்போ அப்படின்னா இயேசு அங்கேருந்து படித்து வந்தவர், பிதா சொல்லிக் கொடுத்தது இயேசு செய்ய வந்தார். அல்லேலூயா. இயேசு சொன்னதை சீசர் செய்தார்கள், இயேசுவோடு இருந்து படித்தார்கள். இயேசு இதுதான் வார்த்தை எங்கள் கையில் வந்துருக்குது, வேத புத்தகம். இது ஒரு யூனிவர்சிட்டி, இது பைபிள் ஸ்கூல். இதே நாங்கள் ஆராய்ஞ்சாலே போதும். இதை ஆராய்ஞ்சால் படித்து கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்குற ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர், நடத்துகிற ஆவியானவர், சபை நடத்துகிற ஆவியானவர். இயேசு பிதாவுடைய சித்தம் செய்ய வந்தவர், அவர் செய்துவிட்டு போய்விட்டார். ஆனால் இப்போ சபை நடத்த பரிசுத்த ஆவியானவர், என்ன உங்களை நடத்த பரிசுத்த ஆவியானவர். மனுஷன் நடத்த முடியாது, ஊழியக்கர் நடத்த முடியாது, யாருமே ஊழியத்தை நடத்த முடியாது. ஊழியக்கரை புத்தி சொல்ல முடியும், எங்களை அறிவுரை சொல்ல முடியும், எங்களை சிலவளை கண்டித்துக்க முடியும். ஆனால் அதை விட மேலாக பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். என்னத்தை குறித்து? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்துற பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்றும் இதுக்கெலாம் இருக்குது. பாவம் இருக்கிறது, இதுதான் உலகம், சரீரம் உலகம். இதை குறித்து கண்டித்து தான் பரிசுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. நான் நடக்கிற இயேசு வார்த்தைகளை பின்பற்றாதபடிக்கு நாங்கள் வலுதை போமா இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கரம்பிடித்து நடத்துகிறவர். அதை கற்றுத்தாரும் பேசும் படிக்கிறார். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்,
எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கேயும் சொல்லி மனசில் போய் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்னிடத்தில் பாருங்க, கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ள தவறை நான் சொல்லி அதுக்காக நீ கற்றுக்கொள்ள இங்கே சொல்ல மாட்டேன். நான் இங்கே தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே தான் சகலதும் இருக்குது. இதுக்கு வெளிச்சம் இருக்குது, இதுக்கு வல்லம் இருக்குது, மகத்துவம் இருக்குது, ஆராய்ந்து முடியும் அதிசயமெல்லாம் இதுக்கெல்லாம் வேதத்துக்கெல்லாம் இருக்குது. தாவிசோர் அழகாக வேதத்தில் அதிசயங்களை காண்படி கண்களை திறந்தரணும். வேதத்துக்கு அதிசயம் இருக்குது. உங்களோட வேதமே வெளிச்சம். இந்த வேதம் வெளிச்சமாக இருக்கிறவங்களுக்கு காலத்தையும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த சத்தியங்களை நாங்கள் வாசிக்க 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 இந்த சரீரம் பலனடைகிறது, இந்த சரீரம் வெளிச்சமாகிறது, மகிமை சரீரம் மாறுகிறது. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவில் நாங்கள் வளர வளரத்தான் இந்த சரீரம் அது பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. இந்த சபைக்கு கிறிஸ்துவ தலையாக இருக்கிறார். இது தேவன் நமக்கு தந்த கற்றுக் கொடுக்குற ஒழுங்குமுறையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சாதாரண மனுஷன் நாங்கள் யாரையும் சொல்லக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் கனவீனப்படுத்தவும் கூடாது. இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால நான் எப்பொழுதும் தேவனை மட்டும் மகிமைப்படுத்த இருக்க வேண்டும். இந்த சரமய ஆலயத்திலிருந்து இது ஒரு ஆலயம். சொல்கிறது தப்பாக இருக்காங்க பாசருங்க. ஓகே ஓகே, நான் சொல்கிறேன். இந்த ஆலயம் பசுத்தமாக இருக்கொண்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். ஜெபிக்காட்டி பிரச்சனை, ஜெபிக்காட்டுறதுக்கு சமாதானம் இருக்காது, வேதம் வாசிக்கிறது சமாதானம் இருக்காது. காரணம் அங்கே ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரத்துக்கும் போராட்டம். எத்தனை அப்படி ஒரு அனுபவத்தை காட்டு இருக்கிறீங்க? இந்த ஜெபிக்காட்டி அந்த நாள் இருள் வெளிச்சமாக தான் இருக்கும், ஆனால் அங்கே ஆவிக்கிற வாழ்க்கை இருள் போல இருக்கும். அங்கே என்னவோ ஒரு இழப்பு மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்னவோ சாப்பிடாப்புல இருக்கும் இல்லையா? ஆனால் சாப்பிட்றோம், நாங்கள் நல்லா சாப்பிட்ற தன்னூறு பேர், ஆனாலும் ஒரு சாப்பிடாத மாதிரி இருக்கும். வேதத்துள்ள வார்த்தைகளை உணவாக நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அந்த வெளிச்சம், அந்த சமாதானம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இந்த வார்த்தை எங்களுக்கு மிக முக்கியம், இந்த சரத்தை பாதுகாப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருடைய அவயங்களாக இருக்கிறோம் அது சொல்லியிருந்தேன். பவுல் 1 கொரிந்தியர் 12 வாசிக்க முடியுமாரா? 12 1 கொரிந்தியர். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். யூதராயினும் அடிமையிலாகினும் சுவாயினாயினும் ஒரே ஆவினாலே, அந்த பரிசுத்த ஆவினாலே உள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாழ்ந்திருக்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. பாருங்க, இது பவுல் இந்த 1 கொரிந்தியர் 12 சரீரத்தை குறித்து மிக மிகமாக எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் வாசிக்க நேரம் போகாது, நீங்கள் வாசிக்க நேரம் கேட்டுக்கொள்கிறேன். இதை போல ஒரு அவயங்கள் என்னென்ன காரியம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு காரியங்கள். கையை வேலை செய்ய வேணும், கால் தன்னுடைய வேலை செய்ய வேணும். அல்லேலூயா. கண் தன்னை வேலை செய்ய வேணும், மூக்கு தன்னை வேலை செய்ய வேணும். மூக்கு தன்னை வேலை செய்யாட்டி ஆளாவட்டு. கண் சரியான பாதை பாராட்டி அதுவும் பிரச்சனை. கால் சரியான பாதை நோக்கி போகாட்டி அவ்வளோந்தான். கையும் தன்னுடைய வேலை செய்யாட்டி அவ்வளோந்தான். இப்போ அவயங்கள், நாங்கள் சபைக்குள் ஒரு அவயங்களாக இருக்கிறோம். இந்த சபைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி அவயங்களாக இருக்கிறோமோ, இந்த சரீரத்துக்கும் எங்களுக்கு இருக்கிற அவயங்களும் ஒன்று சேர்ந்தால் தான் இன்னொரு செய்ய முடியும். சபையானும் அப்படித்தான். நான் யார் ஒன்று சேர்ந்தால்தான் நான் ஒவ்வொரு அவயங்களாக அநேக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து ஒரு காரியம் செய்ய முடியும். இந்த சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். இந்த சபை பக்தி அடைய வேண்டும். எந்த சபை? இந்த கட்டுறமே சபை அல்ல, இதுதான் சபை. பவுல் சொல்ற, நீங்கள் அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுத்தால் சந்தோஷப்படுவாரா? இந்த ஆலயத்தில் கெடுக்கக்கூடாதுன்னு பவுல் கண்டிப்பாக சொல்லுகிறார். இந்த ஆலயம்தான் சபை. இது நாங்கள் ஒன்று கூடிதோட பிள்ளைகள் சேர்ந்து ஆராய்ப்பது இந்த கட்டிடம். ஹல்லேலூயா. இந்த சபை என்பது
இந்த உலகத்திலே எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மகிமைசராக மாறப்படும். இந்த மகிமைசரவை மாறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையிலே தேவனோடு வைத்த உறவு அதிகமாய் பெருக வேண்டும். நாங்கள் கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்திருக்க முடியும், நான் சபைக்கு வர முடியும், பாட முடியும், ஜெபிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். தீர்க்கதரிசனம் எல்லாம் வரங்களாக ஒளிந்து போயிடும். ஒரு நாள் அற்புதம் ஒளிந்து போயிடும். பாருங்கள், அற்புதம் எல்லாம் இந்த சரீரத்துக்கு சுகம் கொடுப்பதற்கு. அற்புதம் இன்றைக்கு வியாதி, தலையடி, காய்ச்சல் நான் ஜெபிக்கிறோம், இந்த சரீரத்தை சுகம் அடைவதற்கு. ஆத்மாவில் பிரச்சனையும் இல்லை, சரீரத்துக்கெல்லாம் வியாதி இருக்கிறது. அந்த ஆத்மா கலங்கிறத வேறு காரியங்களுக்கு வந்து கலங்கலாம். ஆனால் இந்த சரீரத்தில் முழு அவயங்களும் சரீரத்துக்கும் வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த வியாதி இருந்தாலும் எங்களோட ஆத்மா தேவனோடு வைக்கிற உறவு இந்த சக்தியை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. உறவு மிக முக்கியம். தேவனோடு இருக்கிற உறவு மிக மிக முக்கியம். தேவ சித்தம் செய்யும்படி தான் அவயங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவோட சித்தம் செய்வதற்கு, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவோட சத்தத்தை கேட்பதற்கு. முதலாவது சித்தம், சத்தம், திட்டம். இந்த 3 விதானம் கேட்போம் நாங்கள். அழைப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல். அழைப்பு ஆண்டவரே என்னை அழைத்திருக்கிறேன் உமது ஊழியத்துக்காக, என்னை முன்கொடுத்து ஊழியத்துக்காக, என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற உமது ஊழியத்துக்காக. பாருங்கள், இந்த சரீரமாக சபையில் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் மிக மிக முக்கியமான செய்து கொண்டு இருப்பார் ஆண்டவர். ஒருத்தர் தனக்கு வேணுமென்றால் ஆண்ட அழைப்பார் நிச்சயமாக. அது எக்கேற்பட்ட பள்ளத்தில் இருக்கலாம், சிறைக்கு இருக்கலாம், நரகத்துக்கு இருக்கலாம், சிறை வாழ்க்கை வாழலாம், இருளுக்கு இருக்கலாம். ஆனாலும் ஒரு மனித தேவனுக்கு தேவை இருந்தால் அந்த எங்கே கிடந்தாலும் ஆண்டை தூக்கி கொண்டு வருவார். அவரால் முடியும். யோசேப்பு எதிர்பார்க்கல ஆண்டதை தூக்காருன்னு சொல்லி தேவன் தூக்கினார். யோசேப்பு எதிர்பார்க்கணும் யோசேப்பு எதிர்க்க முடியும். சிறை வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை முடிந்திருக்க முடியும், யோசேப்பு நினைத்திருக்க முடியும். ஆனாலும் தேவன் யோசேப்பு திட்டம், நோக்கம் ஒரு நாளும் வீண் போகலை. அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு காரியமான செய்தார். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியம் செய்ய நினைக்கும் பொழுது அவர் சத்தத்தை கேட்டால்தான் அந்த சத்தம் இஞ்ச கிரியை செய்யும். அதுபுறான் எங்களோட வாய் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லியிருந்தேன், முதலாவது ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் பாதுகாக்க முடியாது. தேவன் தான் பாதுகாக்கிறவர். யுத்தத்துக்கு ஓடி ஓடிச்சு பாதுகாக்க முடியும் இந்த சரீரத்தை. ஆனால் ஆத்மாவை நாங்கள் பாதுகாக்க முடியாது, உயிரை பாதுகாக்க முடியாது. பயத்தில் ஓடி ஒழிக்க முடியும். ஆனால் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து எங்களை பாதுகாக்கிறது அவர் தான். நாங்கள் அவருக்கு தேவை, இந்த சரவருக்கு தேவை, அவயங்கள் தேவை. நாங்கள் ஒரு அவயங்களாக இருக்கிறோம். நாங்கள் அவருடைய உறுப்புகளாக இருக்கிறோம். நாங்கள் அவருடைய சித்தத்தை செய்வதற்கே ஆண்டவர்கள் அழைத்திருக்கிறார். வேறு சித்தம் இல்லை, உலக சித்தம் இல்லை. நான் கற்றுக்கொண்ட காரியம், வேதத்தில் நான் தியானமாக இருக்கும் பொழுது, வேதத்தினால் ஆராயும் பொழுது நல்ல குணசாலியாக மாற முடியும். அல்லேலூயா. இதை தேடி வாசிக்கும் பொழுது நல்ல குணசாலியாக மாற முடியும். வேதத்தை நேசிக்கும் பொழுது நல்ல குணசாலியாக மாற முடியும். வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இதோட வழியில் அடிச்சுடைய நடக்க முடியும். இயேசுவை போல எங்களோட வாழ்க்கை அனுதினம் மாற முடியும். நாங்கள் நீதிமானாக்கி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் முழுக்க நாங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தவங்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாள் இதோட வார்த்தையினால். அல்லேலூயா. எத்தனை அப்படி இல்லைன்னு சொல்லி நான் பரிசுத்தம் யார முடியும்? 100க்கு 100 பரிசுத்தவன்னு சொல்ல கை வைத்துங்க. 100க்கு 100 பரிசுத்தவன் யார் சொல்ல முடியுமா? பயமாக இருக்கு. என்ன 100க்கு 100 இயேசுவை தவிர யாரும் பரிசுத்தம் பூமியில் இல்லை. யாரும் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் நம்ம பரிசுத்தப்படுத்துறது கர்த்தர். பேர் சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துறது நானே பரிசுத்தமாக்குறேன். இந்த சரத்தை பரிசுத்தப்படுறதுக்கு அவரது கையெல்லாம் இருக்கிறது. யாரும் நீதிமான் 100க்கு 100 யாரும் சொல்ல முடியாது. நான் சொன்னேன் அப்படின்னா அப்போ உங்களோட பூமியிலேருந்து உங்களுக்கு வேலை இல்லை. 100க்கு 100 பரிசுத்தவான், 100 நான் நீதிமான், 100க்கு எல்லாவற்றையும் நான் விட்டேன். நான் இயேசுவில் வாழ்கிறேன் சொன்னால் பரலோகத்தில் இங்கே பூமியில் இடமில்லை. நீ அப்போ எங்கே இருக்கணும்? அவர் பரலோகத்தில் இருக்கவன். மேலே அவர் இப்போ முழுக்க முனிவர் ஆகிட்டார். இப்போ அவர் பரிசுத்தவான்.
அவரை யாரும் குற்றப்படுத்த முடியாது, யாரும் குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல முடியாது. இயேசுவை போல வாழ்க்கை மாறிவிட்டார். இயேசுவை அடித்தாலும் அடி பண்ணுறது ரெடியாக இருக்கிறார், துப்பினாலும் துடைக்கிறது ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. கணத்தில் அடித்தாலும் வேண்ட ரெடியாக இருக்கிறார். அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை இது வரைக்கும். நீங்கள் ஊழியக்காரர் துப்பினா கூட நாங்கள் திருப்பி பேசுகிறோம், இதாக செய்கிறோம். அடித்தா கூட தாங்க முடியாமல் இருக்கிறது. இயேசு அதை துடைச்சிட்டு போனார், துப்பினத்தை கூடி. அல்லேலூயா. துப்பினாங்க, ஆண்டவர் துடைச்சிட்டு போயிட்டார். அடித்தாங்க, ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படையில. அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் எங்கள் சரீரத்தை பாதுகாக்கிறது. நான் சொல்லுவேன், என்னை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் தன்னை சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். என்ன நீதிமாக்கிறது சிலுவை தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த சரீரத்தை அவர் மகிமை சர மாற்றுவதற்கு தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அவர் மகிமைக்குள்ளாக நடத்துவதற்கு காண்பித்தார் எங்களை. இந்த சரீரமானது மிக மிக முக்கியம். சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன். இதுதான் சபை. இந்த சபைக்கு எங்கே காது இருக்குது? இங்கே காது இருக்குது. குழந்தைக்காக யாரும் இந்த சபை குறித்து நான் பேசலை, என்னுடைய சேர்த்து குறித்து நான் பேசுகிறேன். நாங்கள் அந்த சரி உங்களுக்கும் சரீரத்தையும் அது அந்த இந்த சரீரத்தை குறித்து பேசுகிறவன், இந்த சபை குறித்து பேசுகிற காதுள்ளவன். இதோட வார்த்தையை பேசும்பொழுது இந்த காதால் கேட்டு இந்த சரீரத்துக்கு அது விடுதலை கொண்டு வருகிறது, மாட்சியை கொண்டு வருது, சந்தோஷத்தை கொண்டு வருது, வேதனைங்கிறது. வார்த்தை கேட்க கேட்கத்தான் இயேசு உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. சந்தோஷமாக கவலையாக இருப்பீங்களா? சொன்னது யார்? சொல்லுங்க. சொன்னது மனுஷனோட வார்த்தை இல்லை, தேவன் சொன்னார். உங்கள் இருதயம், அப்போ இருதய கலக்கம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, ஆனால் காயங்கள் வரும், கண்ணீர் எல்லாம் வரும், ஆனால் அது மறைந்து போய்விடும். ஆனால் சரத்துக்கு வந்தால் நோ வரும், மாற்று டாக்டர் தேவை. ஆனால் இருதயத்தில் வேதனை வரும் பொழுது வார்த்தை தேவை. இதுதான் வித்தியாசம். சரத்துக்கு வியாதி வரும்பொழுது டாக்டர் தேவை, ஜபம் தேவை. ஆனால் ஆத்மாவுக்கு பலவீனம் துக்கங்கள் வரும்பொழுது அதோட வார்த்தை தேவையாக இருக்கிறது. எனக்கு மிக மிக பிடிச்ச ஒரு பக்தன் தாவீது பக்தன். என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனோட பாத்திரோடு போய் ஒழிச்சிடுவார், விழுந்துடுவார். ஆண்டவரே நீரேன் தஞ்சம், நீரன் அடைக்கலம், நீரேன் கோட்டை, நீரேன் புகலிடமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த தாவீது தன்னை காத்துக்கொள்கிற மட்டுமல்ல, தன் ஆத்மாவை காத்துக்கொண்டு தன் சரீரத்தை தேவனுக்காக காத்துக்கொள்வதற்கு தாவீது 100க்கு 100 முயற்சிப்பார் வேதத்தில். அவர் நீதிமான இல்லை, அவர் 100க்கு பரிசுத்தம் இல்லை, ஆனால் தேவனை சார்ந்திருந்தார். ஆனால் நற்சாட்சி பெற்றவர்கள் பார்ப்போம் அநேகர் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி தேவனை சொன்னார் நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் சொன்னார், தேவன் சொன்னார். தேவன் சொல்றதான் சாட்சி. தேவன் சொல்ல இவர் நீதிமான் தேவன் சொல்ல வேண்டும், இவர் பரிசுத்தம் தேவன் சொல்ல, பரிசுத்தவான் 100க்கு தேவன் சொல்ல வேண்டும், தேவன் அறிக்கை பண்ண வேண்டும். மனிதர்களங்கிட்ட நடை பார்த்து பேச்சை பார்த்து இவர் நல்ல போதகர், நல்ல பாஸ்டர், நல்ல ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரி, நல்ல விசுவாசி, நல்ல ஜெபிக்கர் சொல்ல முடியும். அது மனிதனுடைய சர்டிஃபிகேட். அதான் படித்தா சர்டிஃபிகேட் கொடுப்பார்கள் இல்லையா பாஸ்டர்? படித்தவொன்னே சர்டிஃபிகேட், இந்த பாஸ்டர் என்னோட படிச்சிருக்கிறார், அமேன், நல்ல டிகிரி எடுத்துட்டார், பிடிஎல்லாம் முடிச்சுட்டார், ஓகே, இவர் எங்கேயும் பிரசங்கம் பண்ணலாம், இவர் சபை நடத்தான்னு சொல்லுவார்கள். இது மனுஷனோட சாட்சி. ஆனால் தேவனோட சாட்சி ஒன்று இருக்கிறது, அது வெளியேற பெற்றது. மனுஷ சாட்சி கூட நற்சாட்சி, அதன் அபிஷேகம். எனக்கு அபிஷேகம் பண்ணி அதோட சாட்சி, எனக்குரியவன், 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 எனக்குரியவள். அந்த சாட்சி மிக 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 என்னுடைய உங்களோட வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இருக்கிறீங்களா? ஏன்னா நாங்கள் சரீரத்தில் இருக்கிறோம் இல்லையா? யாரும் இங்கே முன்னுக்கு சொல்ல முடியும் இங்கே இருக்கிறோன்னு சொல்லி. இங்கே எங்களுக்கு காது கேட்டால் கேட்கறதுல அங்கேயும் உங்களை நினைவு போய்கின்றிருக்கும். எத்தனை மணி முடியும்? ஒருத்தர் இந்த கேள்விப்பட்ட தெரியாத ஒரு ஆள் சபைக்கு நித்திரோடு வராமல் ஒரு ஊழியக்காரன் திருநெல்வேலி நடந்து போயிட்டார். பாஸ்டர் மனுஷன் கூப்பிட்டு கேட்டாராம், ஏன் சிஸ்டர் உங்களோட கனவு அழுகி போகிறான்னு சொல்லி. இல்லை பாஸ்டர், அவருக்கு இரவில் நித்திர நடக்கிற பழக்கம் இருக்குண்டு. எத்தனை விளைங்க இருக்கு பார்ப்போம். விளைங்கலாம் கை வைத்துங்க, விலங்குதான் கை வைத்தாதீங்க. அப்போ சபைக்கு நித்திர விடுறார் வந்து, அதை அழுகி போகிறார். தயவுசெய்து சபை தொடங்க முடியும் மட்டும் இதோட சாமதி நிற்கத்தான் பண்ணும். வேலை பூரா பாவசை எடுக்க நினைக்கிறோம். நாங்கள் கொடுக்குற பாவசை தான் நேரம் டீ குடிக்க முடியும். ஆனால் சபைக்கு வரும்போது நல்ல திருவோம் நாங்கள். அல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியம் 2 மணித்தியாக 2 மணி நின்றே ஆகணும். அந்த 6:30க்குள்ளே நின்று ஆகணும், அலும்பி போகக்கூடாது. அப்படி நாங்கள் தேவனை அசட்டை பண்ணுறோம், ஊழியக்கார அசட்டை பண்ணுறோம், கனவினப்படுத்துகிறோம், இதோட வார்த்தையை கனவினப்படுத்துகிறோம், தேவனை வார்த்தையை அசட்டை பண்ணுறோம், பேசுகிற இதோட மனுஷனை அசட்டை பண்ணுறோம். எங்களோட வாழ்க்கை இருக்கக்கூடாது.
என்ன சொன்ன அந்த மனுஷக்காரி வைஃப் சொன்னாங்க, அவருக்கு இரவில் தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இருக்கிறது. அப்படின்றா அவர் இங்கே தூங்கின்னு இருக்கிறார், அதான் தெரிகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. தன்னோட வார்த்தையை கேட்டு அனுதின வாழ்க்கையில் எங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் எங்களோட சரீரமானது பக்தி அடைவதற்கு தேவனங்களை இந்த வார்த்தையை கொடுத்து தேற்றுவார் இருக்கிறார். இது பெரிய காரம் இருக்கும். நான் உலகம் முடிக்கிறேன். ஜூதா 1:9 வாசிங்க சீக்கிரத்தில். ஒரு ஆள் மத்தேயு 6:22-23 வாசிங்க சீக்கிரத்தில். நேரம் போகிறது. பாசு எவ்வளோ இருக்குது? பாசு 10 நிமிஷம். ஓகே, சீக்கிரத்தை வாசிங்க. யூதா 1:9. யூதா புத்தகம். யூதா எத்தனை அதிகமாக இருக்குது? 5-2 1 தெளிவாக இருக்கிறீங்க. அப்போ 5 இருக்கிறீங்க நித்திரோலையில். ஆமேன். யூதா 1:9 சீக்கிரம் வாசிங்க. சீக்கிரம் போய் படுத்திருக்க வேணும். ஏன் ஒரு வாசி எடுத்தால் வாசிங்க சீக்கிரத்தில். யூதா 1:9 யானை ஒரு இடத்துல வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து யாருடைய தக்கித்தாராம்? பிசாசானவன் இந்த சரீரத்தை மகிமிசிற மாறாபலிக்கு அவன் கெடுப்பதற்கு தப்பிப்பான். எங்களோட தப்பிப்பான். அல்லேலூயா. இந்த சரீரத்தை அவனுக்கு அழிக்கிறதுக்கு அவன் நோக்கம். ஆனால் அழிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை கூடி அவன் விழுத்துவதற்கு அழிப்பதற்கு எவ்வளோ முயற்சி செய்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவை அவனால் மேற்கொள்ள முடியாது போய்விட்டது. இந்த சரீரத்தை அவனால் அழிக்க முடியும். இந்த சரீரத்தை கெடுக்க முடியும். இந்த சரீரத்தை அவனால் விழுத்த முடியும். பாருங்கள், எப்படி இந்த சரீரத்தை அழிப்பதற்கு தான் பிசாசு இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கோம். கிறிஸ்தவ உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம், கிறிஸ்தவ பிள்ளைகள் நாங்கள் அந்த கிறிஸ்துவுக்குள் விலகி போகும் பொழுது வாலிய பிள்ளைகள் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரை விழுங்காமன்னு சொல்லி என்ன செய்யறான் பிசாசானவன்? பிசாசானவன் சரீரத்துக்கு குறித்து மிகாவோட தூதரோட தக்கிக்கிறான். இங்கே யாரை கட்சிக்கலாம்னு சொல்லி பிசாசானவன் வகை தேடி தருகிறான். கட்சியை விழுத்துவதற்கு, இந்த சரீரத்தை விழுத்துவதற்கு, எங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை விழுத்துவதற்கு இந்த நாட்கள் பிசாசன் உலகத்தில் வகை தேடி தருகிறான். நீங்கள் நானும் அம்புடமாக இருந்தால் அவலம் தான். எங்களை பாடு அம்போ தான். வாலிய பிள்ளைகள் மிக மிக இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாலிய பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்திலே நடக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவானா? வார்த்தை இல்லாட்டி உலகத்தில் மனசோட வார்த்தையாக இல்லை, பெற்றோட வார்த்தையாக இல்லை. பெற்றோர் புத்தி சொல்ல முடியும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையாக தான் வாலிபர்கள் பிழைக்க முடியும். தன் வழி தேவனுக்கு நடத்த முடியும். பாருங்கள், தாவீது வாழ்க்கையில் சிறு வயது முதலே கர்த்தருக்காக வாழ்ந்த தாவீது, எத்தனையோ எதிரிகளை மேற்கொண்ட தாவீது, யுத்தம் நின்ற அண்ணனாக்கில் முடியாத தாவீது செய்து முடித்தார். காரணம், இதோட வேதம் வெளிச்சம் வார்த்தை இருந்தபடினால. பெரிய ஆயுதங்களுடைய சகோதரர்கள், படத்தலைவர் இருந்த பொழுதிலும், ஆனால் தேவன் தாவீதை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடையலை. காரணம், தேவன் அழைத்தது கர்த்தர். அப்போ எங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் சரீரத்துக்கு எதிராக வந்தாலும் வார்த்தை இருக்கும் பொழுது வாலிபன் மட்டுமில்லை, நீங்கள் நானும் மேற்கொள்ள முடியும். கஷ்டம் மேற்கொள்வது சரியான கஷ்டம். ஆனால் அந்த வார்த்தை இல்லாட்டி வாழ முடியாத மனுஷன். இந்த வார்த்தையோடு தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனாக இருக்காட்டி நான் பேச முடியாது. இந்த வார்த்தை எங்களுக்கு மருந்தா இல்லாட்டி நான் வாழ முடியாது. வார்த்தை எங்களுக்கு அப்பமாக இருக்கிறது. அப்பம் இயேசு சரணமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவ கொண்டாடுறாங்க, நல்ல விஷயம். இந்த சரீரத்தை மகிமையும் சரீரம் மாற்றுவது தான் இயேசு தண்ணி ஒப்பு சிலுவையில் பாலனா பிறந்தார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து விறகு எத்தனையாது விறகு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து யாரும் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து குறித்து எத்தனை விறகை புத்தகத்தில் இருக்கிறது? அடுத்தது 3 தினம் இயேசு பாலனா வந்துட்டேன் முதலாவது ரட்சகராக. அல்லேலூயா. பாலனா வந்தார், ரட்சிப்பதற்கு வந்தார். முதல் வந்துடுறவரே இல்லையா? இன்னும் ரட்சகர் வர மாட்டார்.
சரி பாஸ்டர் சொன்ன சரி, ஆனால் ஒன்றை விட்டுட்டீங்க பரவாயில்ல. அல்லேலூயா. 3 பேருங்க பாலனா அப்புறம் தான் பூமியில். அடுத்தது தெரிஞ்சுக்கணும், 3 பேருக்கு இயேசு. இனி வேறு பாலனா பெற மாட்டார். இனி குழந்தை மரியாதை கையில் இருக்க மாட்டார். ஆமேன். இனி இயேசு கானாவரில் இருக்க மாட்டார். ஆமேன். இனி என்ன இஸ்ரேலுக்கு பண்டிகை போக மாட்டார். கானாவருக்கு நசரேத்தில் வாழ மாட்டார். பிறக்க மாட்டார் யூதாவில். இனி ராஜாதிராஜனாய் வரப்போகிறார். எதற்காக? சத்தமாக சொல்லுங்க, பயப்படாதீங்க. எதை மீட்பதற்கு? இந்த சரீரத்தை மீட்பதற்கு. கிறிஸ்துவுக்கு மரித்தால் மகிமையின் சரீரம், மரிக்காட்டி பாதாளம். அப்போ கிறிஸ்துவுக்கு இந்த சாதாரண சரீரம், ஆலயமேக்க சரீரம், கிறிஸ்துவ மரித்தாத்தான் மகிமை சரீரம், மரிக்காட்டி. அப்போ இந்த உலகத்தில் வாழ்நாட்கள் நான் அடுத்த என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்று எங்களோட வாழ்க்கை ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவோடு. இந்த சரீரம் மங்கி போகாபடிக்கு, இந்த சரீரம் அதாவது நிறமாக போகாபடிக்கு, நார் போகாபடிக்கு, நார்லாம் பரவாயில்ல, ஆண்டு நாரம் உயிர்த்தெடுப்பேன். ஆமேன். பாருங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவர். மரித்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். ஆனால் லாசரு மரித்தார், உயிர்த்தும். ஆனால் இயேசு மரிக்கலை. அவர் மகிமை சிரமாக இப்பவும் இருக்கிறார், மகிமை இறந்தவராக. அப்பேற்பட்ட மகிமையை மாற்றுவதற்கான இயேசு இந்த பூமிக்கு பாலனா பிறந்தார். இதுதான் கிறிஸ்மஸ். ஆமேன். அல்லேலூயா. என்னை உங்களை மாற்றுவதுதான் அவர் வந்தார் ஐயா பூமிக்கு. வந்து நான் கொண்டாடுற நல்ல விஷயம். ஆனால் இந்த வாழ்க்கை அடுத்த படி என்னத்தை செய்ய போகிறோம்? நாங்கள் கிறிஸ்துவுக்கு வாழ்ந்து அவரை போல மாறி அவரோடு உறவாடுறதே கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம மத்திய கடைசியாக வாசி முடிப்பானுங்க. 6, 20, 22, 23 சீக்கிரத்தை வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் எப்படி இருக்க சரீரத்துக்கு? சபைக்கு எதுக்கு இப்போ ஒளி கொடுக்குறது? இப்போ லைட் இந்த சபைக்கு, இந்த கட்டுறதுக்கு. ஆனால் எங்களோட கண்ணுக்கு சரீரத்துக்கு எது விளக்காக இருக்குது? சொல்லுங்க, வார்த்தை வாசிங்க திருப்பி. கண்ணானது சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், இந்த கண் சரியான தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால், என் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்போ கண் கட்டி இருக்கணுமா? இப்போ கண் பார்க்குறோம் நாங்கள். ஆனால் தன்னோட வார்த்தை இல்லாமல் இருக்கிற இந்த சரீரம் இருளடைஞ்சிருக்கும். இந்த வார்த்தைக்கு பார்க்குற சரீரம், அதை கேட்குற செவியும் பார்க்குற கண்ணும் இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது சரீரம் விளக்காக இருக்கிற மட்டுமில்லை, வெளிச்சம் சரீரம் மாறுகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இப்படி உன்னுள்ள வெளிச்சம் ஒரு ஆவிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இருளாகபடிக்கு இருளாயிருந்தால் அவ்விருள் இவ்வளவு அதிகமாக இருக்கும். வாசிங்க தொடர்ந்து. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 23 வாசிங்க சார். திருப்பி 23 மட்டும் வாசிங்க. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அந்த கண்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாய் இப்படி என்றா இப்படி இந்த காரியம் சொல்லும்போது, இந்த காரியம் இப்படி இருக்கிறபடினால இந்த வெளிச்சம் உன்னுள்ள வெளிச்சம் ஒளி இருளாய் இருந்தால், இது கேளுக்குறி இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஏசு சொல்ற வார்த்தையில் பாருங்க. ஆனாலும் அப்படி மெய்யாவின்னு சொல்லி ஏசு அந்த கேள்விக்குறான்னு சொல்லியிருப்பார். கேள்வியோட எங்களை பத கண்டுபிடிக்க படிக்க பாருங்கள். இந்த கண்ணானது சரீரத்தில் மிக 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 முக்கியமான காரியம், முக்கியமாக இருக்குது. இந்த கண்கட்டு போனால் வேதத்தை வாசிக்க முடியாது, கண்கட்டு போனால் தேவனை தேட முடியாது. அல்லையா, கண்கட்டு போனால் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. அப்படி இந்த சரீரத்தை நாங்கள் பாதுகாப்பது மிக 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 பாருங்க. இந்த நரம்பு, சிறிய நரம்பு, பெரிய நரம்பு, சின்ன கணக்கு இருக்குது, பரவாயில்ல. ஆனாலும் எல்லாம் இந்த அவையது தேவை. சபைக்குள் நாங்கள் ஒரு கட்டுறதுக்கு கூடி இருக்கிறாங்க, அவையங்களை இருக்கிறாங்க. எல்லாவையும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த சபைக்கு இருக்கிற ஜனங்கள் நாங்கள் எல்லாரும் தன்னுடைய சபை தன்னுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்தந்த கதை செய்ய முடியும், அந்த நேரத்துக்கு வர முடியும், இந்த வார்த்தையை கேட்க முடியும், பேச முடியும், ஆராதிக்க முடியும். எதற்கு? இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்கு. இது பக்தியுள்ள சரீரம் மாறுவதற்கு. இந்த சரீரத்தை பக்தியுள்ள மாற வேண்டும், பக்திக்குரிய சபையாக மாற வேண்டும். பக்தி விருத்தி உண்டாகணும் சபையில், பக்தி விருத்தி உண்டாக வேண்டும்.
இந்த சபையில் பக்தி வைத்து உண்டாதான் மகிமை சேர மாறும். அது மீண்டும் சொல்கிறேன், ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் இந்த சரீரத்தில் தொடர்பு இருக்காது. ஆனால் தொடர்பு அங்கே தேவனை தான் இருக்குது. ஏன் சொன்னார், என் ஆத்மா வேதனைப்படுகிறது, ஆவி கலங்குறது. தேவன் நோக்கி அப்படி கலங்குறோமா? பிரச்சனை தான் இந்த ஆண்டை பார்த்து அழுவனாங்க. அது எங்களை தேவை தான் கலங்குவனாங்க, அழுவனாங்க. எப்போ தேவனுக்கு ஆளுது இருக்கிறோமா நாங்கள்? ஆனால் நன்மைக்கு ஆளுது இருக்கிறோமா நாங்கள்? ரட்சிப்புக்கு ஆளுது இருக்கிறோமா நாங்கள்? விடுதலைக்கு ஆளுது இருக்கிறோமா நாங்கள்? இல்லை. எங்கள் தேவைக்கு பிரச்சனை வரும் ஆண்டு பாடி பாதத்தில் போயிருப்போம் நாங்கள். ஆனால் விசா கிடைக்கலையே, வீடு கிடைக்கலையே, இந்த பொருளாதார சொல்லுவேன். எப்போ என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற? ஏன் ஆத்மா கலங்குது தாவியோட வாழ்க்கையில்? தாவிதுக்கு ஒரு குறையும் இல்லையே, ஒரு செல்வந்தனே, பெரிய சேனை இருந்துச்சா மாட்டேன், ஏன் ஆத்மா கலங்குது தாவிதுக்கு? அவருக்கு பிரச்சனை இருக்குது. பெரிய ராஜா தான், பெரிய சேனை நடத்துகிற ஆள் தான், இராணுவ தளபதியில் அதிகமான ராஜாக்கள் இருக்கிறார். எத்தனை வருஷம் இருந்தாலும் தாவிதுக்கு வேலைக்காரர் இருந்தாலும் அவர் ஆத்மாவில் வேதனை இருந்துச்சு, சட்டத்தில் கவலை விளம்பரம் இருந்துச்சு. ஆனாலும் தாவியை தேடினோண்டு தேவனைத்தான். நான் தேவனுடைய வார்த்தைக்கு தேடி வந்திருக்கிற இடத்துல கேட்க வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களை சரீரம் பலனடைவதற்கு எது இந்த வார்த்தை விளங்குற கை வைத்துங்க, விளங்காதக்க அப்பஞ்சு இருக்கிறீங்க சரியா? அல்லேலூயா. எத்தனை பேர் நான் கேட்ட இந்த வார்த்தை விளங்கிறேன்னு கேட்டிருந்தேன். விளங்காத கை வைத்துங்க. எனக்கு தெரியுமா? நீ எத்தனை இந்த வார்த்தை விளங்கியல விளங்கினாக்கள் ஆமான்னு சொல்லுவோம் நாங்கள். இனி பாச கை வைத்துங்க. ஆமாம், எல்லாம் விளங்கி இருக்குது. சங்கர் பாச எனக்கு கனவேடங்களா பழக்கம். அல்லேலூயா. தொடராட்டும் அவனோட ஒரு ஐக்கியத்தை கற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. கத்திரக்குள் அவையங்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு அவையங்கள். ஒரு அவையம் கவலைப்படும் பொழுது நீங்கள் ஜெயிப்பீங்க, ஒரு அவையம் பாடும்போது நீங்கள் எனக்கு ஜெயிப்பீங்க, ஒரு அவையம் கண்ணீர் போது எங்களுக்கு பாரப்படுவீங்க. இதுதான் எங்கள் அவையமாக இருக்கிறது. நீங்கள் நாம் சிரமமாக இருக்கிறோம். எழுந்திருப்பேன் அவளுடைய ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். துதியும் கனவு மயந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி செய்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை புது சிஷ்யாக மாற்றுவதற்கு, இந்த சரீரத்தை புது சிஷ்யாக மாற்றுவதற்கு, ஆண்டவரே இந்த அன்பு உற இந்த சரீரத்தை மாற்றுவதற்கு இந்த பூமிக்கு வந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா, ரட்சகராக இந்த பூமிக்கு பாலனாக வந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை மீட்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாம்சமான சரீரத்தை ஆண்டவரே மகிமை சிற மாற்றுவதற்கு ஆண்டவரே பூமிக்கு வந்த இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, புது சிதியாக எங்களை மாற்றுவதற்கு பூமிக்கு வந்து எங்கள் தகப்பனே எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கண்களை மீது கரங்க வைத்தி ஒரு சில வார்த்தைகளை ஒப்புக் கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி வானத்தையும் பூமி உண்டாகிற கத்திருக்கிற கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த சரீரம் உம்முடையது ஆண்டவரே, இந்த ஆத்மம் உம்முடையதாகப்பனே, இந்த ஆவி உம்முடையதாகப்பனே, எனக்கு தந்தீங்க ஆண்டவரே. அப்போ இந்த பூமியில் கொஞ்சம் காலம் ஜீவிப்பது தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஐயா, அந்த ஜீவிக்க நாளில் உமக்குள் வாழத்தக்கதாக, பரிசுத்த வாழத்தக்கதாக, உம்மோடு உறவாத்தக்கதாக எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. நான் பலவீனர்கள், எங்களை வார்த்தையை பலப்படுத்துங்க. வெளிச்சம் நடக்க உதவி செய்யுங்க. வார்த்தையை கற்றுத்தாங்க, போதிங்க. அப்போ இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ மீண்டும் இந்த இடத்து வரவும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளே ஆண்டவரே, ஆண்டவர் என்னோடும் ஆண்டவரே வந்து பிள்ளையோடு பேச இருப்பேக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சரங்களை ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சரி, நீங்கள் ஆளுக செய்யுங்க. நீங்கள் ஆளுநர் ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. உமக்கே துதிகரம் செய்திக்க பிதாவே, இந்த வார்த்தைக்கு இந்த நாள் இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த ஆண்டவர் இந்த இடத்துல வந்து வார்த்தை பயந்துள்ள வைத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இதுக்காக ஏற்பாடு செய்த பாசர் கரம் கொடுப்பதை ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே.